أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்துடைய சில தெளிவுகளை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவனுடைய மார்க்கத்தை மிக தெளிவான முறையிலே தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். அந்த அடிப்படையில் அவனுடைய மார்க்கத்தை எங்களுக்கு கிடைத்த அறிவை முழுமையாக பயன்படுத்தி அல் குர்ஆனையும் நபிகளாருடைய போதனையையும் முடியுமான அளவுக்கு முயற்சி செய்து விளங்கிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்படி நாங்கள் எங்களுடைய முயற்சியினாலாக இந்த வேத வசனங்களை புரிகிற பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எந்த அளவுக்கு நாங்கள் அறிகின்ற அந்த ஞானங்களை பெறுகிற பொழுது அதுவே ஒரு இன்பமாகவும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் அதனுடைய பெருமதியையும் நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அந்த அடிப்படையில் எங்கள் எல்லோருக்கும் எல்லா நேரத்திலேயும் எல்லா நிலைகளிலேயும் எல்லா விதமான செயல்களிலேயும் மன நிம்மதியையும் தேவையான எல்லாத்தையும் எங்களுக்கு தரக்கூடிய ஒன்றாக இந்த வேதம் இருக்கிறது, அல் குர்ஆன். நாங்கள் உலகத்தில் வேறு விவகாரங்களில் எங்களுடைய அறிவு மேலோங்க அதை அல் குர்ஆனில் நாங்கள் செலுத்துகின்ற பொழுது அது எங்களுக்கு அற்புதமான வியாக்கியானங்களையும் விளக்கங்களையும் பெற்றுத்தர வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் அல் குர்ஆன் சுமக்காத வேறு நபிமார்களுக்கு அற்புதங்களை வேறையாகவும் அந்த சமுதாயத்துக்குரிய வழிகாட்டலை வேதத்தை வேறையாகவும் ரெண்டாக கொடுத்தார். நபி என்று தன்னை உண்மைப்படுத்துவதற்கு அத்தாட்சிகள் கொடுத்தார். அதே நேரத்தில் வழிகாட்டலுக்கு வேதத்தை கொடுத்தார். அந்த அத்தாட்சிகளையும் அல்லாஹ் தஆலா ஒரு ஒழுங்கமைப்போடு அந்த அத்தாட்சிகளை கொடுத்தார். சில நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அத்தாட்சிகளை மட்டும் அல் குர்ஆன்ல சொல்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த மட்டும் அவனுக்கு கொடுத்த அத்தாட்சி எல்லா நேரத்திலையும் ஒரு தடி சம்பந்தப்படும். அதை போட்டால் பாம்பாகும். அதே மாதிரி தண்ணி தேவைப்பட்டா அதாலேயே கல்லுக்கு அடித்துக் கொள்வார். அதே மாதிரி நடந்து போவதற்கு கடல்ல வழி தேவைப்படுகின்ற பொழுது அதையே அவர் கடலுக்கு அடிக்கிற பொழுது அதனூடாகவே பாதை உண்டாகிறது. அடுத்த கரைக்கு போனதன் பின்னால அந்த பாதையை மூடிக்கொள்வதற்கும் அதை அடிக்கிறாரு. மரணித்த ஒருத்தரை எழுப்பி கொலை செய்தது யார் என்று விசாரிக்கிற பொழுதும் அதுவும் அவருக்கு அடிக்க வேண்டி இருக்கிறது. அப்படி தடியோடு சம்பந்தப்பட்டதுதான் அவருடைய அத்தாட்சி. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டால் அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஷேட் ஆடையை அத்தாட்சியாக சூரா யூசுப்ல அவருக்கு தேவையான எல்லா சந்தர்ப்பத்திலையும் அந்த ஆடை அத்தாட்சியாக இருக்கும். அவரை கொலை செய்ததாக கொண்டு வந்து அவருடைய சகோதரர்கள் காட்டுவதற்கும் ஆடையில இரத்தத்தை பூசிக்கொண்டு வந்தார்கள். அவர் அரண்மனையில் குத்தவாளி இல்லை என்பதற்கும் ஆடையை வைத்துத்தான் அந்த அரசிதான் குத்தவாளி என்று நிரூபணமாகிறது. அவர் உலகத்தில் வாழுகிறார் என்பதற்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுஃபுடைய வாடை வருகிறது என்று ஆடையினூடாக அவர் உணர்ந்து கொள்கிறாரு. இப்படி அவருடைய அத்தாட்சி ஒரு ஆடையை வச்சு அந்த சூறாவே போய்கொண்டிருக்கும்.
அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தால் மறைவான விஷயத்தை சொல்லுவார் அல்லாஹ்வின் உத்தரவின் பிரகாரம். அதனாலதான் அவர் கடவுளாக்கினாங்க. அது அத்தாட்சியில மிக கூடின அற்புதமான ஒன்று. மறைவான அறிவோ அத்தாட்சியும் தாண்டினது. அப்படி கொடுத்ததுனால அவர் கடவுளாக எடுத்துக்கொள்ற அளவுக்கு அந்த சமுதாயம். இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த நபிக்கு அத்தாட்சி வேறையாகவும் வேதத்தை வேறையாகவும் கொடுத்தார். ஆனா இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா நபிகளாருக்கு அத்தாட்சியும் கொள்வார்தான், வாழ்க்கை வழிமுறை பயானும் கொள்வார்தான். ஏனென்றால் ஒரு நபி நபி என்பதற்கு அல்லாஹ் தஆலா அத்தாட்சி கொடுக்காம நான் அனுப்ப மாட்டோம் என்கிறார். ஒரு ஆள் நான் நபி என்றால் அதுக்கு அவர் ஆதாரம் காட்டணும், அதுக்கு ஒரு மூஜிசத் அத்தாட்சியை காட்டணும். அதனால அல்லாஹ் தஆலா எல்லா நபியும் அவருடைய மரணத்துடன் அத்தாட்சியும் முடிஞ்சுவிடும். அதோடு அவர் கொண்டு வந்த மார்க்கமும் முடிஞ்சிடும். அதன் பின்னால வரக்கூடியவர்களுக்கு புதிய நபியும் புதிய அத்தாட்சியும் அவரோடு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னுக்கால வேறு புதிய நபி வராத காரணத்தினால உலகம் அழியும் வரக்கூடிய அனைவர்களும் நபிகளால பின்பற்றணும். இல்லாவிட்டால் அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான், நரகத்தில் போடுகின்றான். என்றால் நபி மௌத்தாயினாலும் அந்த அத்தாட்சி வாழ. அப்பதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்பதற்கான அத்தாட்சி கடைசி வரைக்கும் இருக்கணும் என்பதனால இந்த வேதத்தையே அத்தாட்சியாக்கிட்டார். இந்த வேதம் நபிகளாருக்கு நபி என்பதற்கான அத்தாட்சியும் வாழ்க்கை வழிமுறையும் சேர்ந்து இதில் இருக்கிறது. முந்தின வேதங்களுடைய ஒரு தொகுப்பாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்து எல்லோரும் இதை பின்பற்றணும், இதன் ஊடாக நபிகளார் இறுதி நபி என்பதனை உலகம் அறிகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அதனால இந்த வேதத்தை பல்லாயிரம் துறைகள்ல ஆய்வு செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய வேதம்தான் என்பதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இது இருக்கிறது. ஒவ்வொரு கலிமாவை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு பல்லாயிரம் வியாக்கியானங்கள். உங்களுக்கு தெரியும், இது அரபு பாஷையில் இறங்கினது. காரணம், உலகத்தில் அரபு பாஷையில தான் அது கூடுதலான சொற்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 14 மில்லியன் 1,40,00,000 சொல்லுகள் அரபு பாஷையில் இருக்கிறது. அதை தவிர ஆங்கில பாஷை எடுத்துக்கொண்டால் 30 லட்சம் சொல்லுகள் தான். அதுவும் 2 லட்சம் சொல்கள் கூட பாவனையில் இல்லை. ஏனென்றால் உலகம் எந்த துறையில போய்கொண்டிருக்கிறதோ அந்த துறைக்கு உட்பட்ட சொற்களைத்தான் உலகம் பாவிக்கும் ஒரு பாஷையில. அது காலத்தால் நகர்ந்து வந்து காலம் தாண்டின வந்த ஒரு செய்திய உலகம் பேசாது. அதுக்குரிய சொற்களும் மரணித்தே போயிடும். இன்றைக்கு கம்ப்யூட்டர் உலகத்தில் நாங்கள் வாழ்வதனால ஆதி காலத்தில் இருந்த எத்தனையோ விடயங்கள் உலகம் முடிந்துவிட்டு அதை முடித்து கொண்டதனால அதுக்குரிய வசனங்களும் வராது. அதனால எல்லா பாஷையும் அழிந்து கொண்டிருக்கு. அரபு பாஷையை பொறுத்த மட்டும் 1,40,00,000 சொற்களும் பாவனையில் இருக்கு. காரணம் என்னவென்றால் அல் குர்ஆனுக்கு வியாக்கியானம், அதி கூடுதலான வியாக்கியானம் அல்லாஹ் தஆலா சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால அரபை தெரிவு செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதை பாஷையாக கொடுத்தான். அல் குர்ஆன்ல ஒரு கலிமாவுக்கு புத்தக கணக்கில் விளக்கம் எழுதலாம். ஏனென்றால் அல் குர்ஆன் முழுக்க அல்லாஹ்வுடைய சிபத். அல்லாஹ்வே சொல்லுகிறான், இந்த நீர் அனைத்தையும் மையாக்கி மரங்களை பேனாவாக்கினாலும் ஒரு கலிமாவுக்கு மானபிதத் கலிமாத்துல்லா, ஒரு கலிமாவுடைய விளக்க முடியாது. காரணம், அந்த கலிமாவுடைய விளக்கம் அல்லாஹ்வுடைய சிபத்தாகும். மற்ற அனைத்தும் உலகத்துல இந்த மரங்களாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், எல்லாமே மக்லூக்குகள், படைக்கப்பட்டது, அது அழியக்கூடியது. அல்லாஹ்வுடைய சிபத்து அழியாது. அழியாத ஒன்றுக்கு அழியக்கூடாது என்றதுனால விளக்கம் எழுதி முடிக்க இயலாது. அல்லாஹு கதீர், அல்லாஹு தஆலா சக்தியாளர். இதை விளங்கப்படுத்தி முடிக்கணுமா? விளங்கப்படுத்தி முடித்தால் அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய சக்தின்னு வரும். வல்லாஹு சமீ, அவன் கேட்கக்கூடியவன், பசீர், அவன் பார்க்கக்கூடியவன். இதுக்கு ஒரு வியாக்கியானம் எல்லாரும் உலகத்துல எல்லாரும் வியாக்கியானம் தந்து இவ்வளவுதான் இதுக்குள்ள எல்லா விளக்கமும் என்று சொன்னால் அதுக்கு அங்கல அல்லாஹ்வுடைய சக்தி இல்லாண்டாய், அல்லாஹ்வுடைய பார்வை கேள்வி இல்லாண்டாய், அல்லாஹ்வுடைய சிபத்துக்கு ஒரு இல்லை வந்து.
அதனால உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிகிறது, அல்லாஹ்வுடைய சிபத்துக்கு முடிவில்லை. அதனாலதான் அல்லாஹ்வுக்கால ஒரு கலிமாவுக்கும் விளக்கம் சொல்லி முடிக்க இயலாது இருக்கிறார். அப்படியான இந்த வேதம் அற்புதமானது என்பதனை விளக்கப்படுத்த அல்லாஹ்வுக்கால ஒவ்வொரு கலிமாவிலும் சான்றை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு கலிமாவும் உலகத்தில் இன்றைக்கு ஆய்வு செய்யப்படுகிறது. முஸ்லீம் அல்லாதவர்களும் சேர்ந்து ஆய்வு செய்கின்ற விதத்தில் இந்த குர்ஆன் அழைக்கிறது. அழைத்து இதை நான் தான் சொல்லி இருக்க இயலும், வேறு ஒருத்தராலையும் இதை சொல்ல முடியாது என்கிற அற்புதமான ஒரு ரகத்துல குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறார். சாதாரணமாக அல்லாஹ் தஆலா இந்த வேதத்துல தொடக்கத்திலேயே தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி, அவன் சொல்லல தாலிக்கல் குர்ஆனுல் லா ரைப ஃபீஹி, தாலிக் குர்ஆன் என்றும் இந்த குர்ஆனுக்கு புலங்குறான். 35 பேர்கள் இருக்கிறது. 35 பேர்களும் எந்த இடத்துல எந்த பேர் வருகிறதோ அந்த இடத்துல அல் குர்ஆனுக்கு உண்டான வேறொரு பேரே பொருந்தாது. சும்மா வந்த மாதிரி இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி இல்லை. எந்த இடத்துக்கு எந்த கலிமா பொருந்ததோ அதுக்கு அதுதான் பொருந்தும். தாலிக்கல் கிதாபு, அந்த இடத்துக்கு கிதாப் என்ற பேர் தான் குர்ஆனுக்கு பொருந்தும், குர்ஆன் என்பது பொருந்தாது. ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த இடத்துக்கு கிதாப் பொருந்தாது, உன்சில ஃபீஹில் கிதாப். அதே நேரத்தில் ஏன் குர்ஆன் என்று வருகிற பொழுது உதல்லின் நாஸ், மக்களுக்கு வழிகாட்டு. கிதாப் என்று வருகிறது தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி உதல்லில் முத்தகீன். குர்ஆன் வந்து உதல்லின் நாஸ், கிதாப் வந்து உதல்லில் முத்தகீன். முத்தகீன் ஆகிறது கிதாபுக்கு தான் தேவை. குர்ஆன் என்கிறது உலகத்துல எல்லாருக்கும் வழிகாட்டி. வழிகாட்டி என்றால் என்ன? ஹுதா, வழிகாட்டி. இந்த சொல் அல் குர்ஆன்ல 25க்கு மேலான இடங்கள்ல வருது. வழிகாட்டக்கூடிய அமைப்புகள் அனைத்துக்குமே வேறு வேறு கருத்து. அதனால இந்த குர்ஆனில் இருந்து உலக மக்கள் அனைவர்களும் தனக்கு தேவையான வழியை பெற்றுக் கொள்கிறார்கள், தேவையான அர்த்தத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சாதாரணமாக கடல்ல போறவனுக்கு இது வழிகாட்டி. வபின் நஜ்மிஹும் யஹ்ததூன், கடல் பிரயாணம் செய்கிறவன் நட்சத்திரங்களை பார்த்து கரைக்கு வருகின்ற வழியை காண்கிறார்கள். அந்த நட்சத்திரங்களை அந்த டிசைனை பார்த்து இந்த பகுதியில் போனா கரை வரும், இந்த பகுதியில் போனா கடல் வரும், அதுவும் உதாரணம். அதே மாதிரி காற்று ஆய்வு செய்கிறவன், அதே மாதிரி மிருகவியல், இன்னும் உள்ள புவியியல், வானவியல், எல்லாருக்கும் உதா. இது மார்க்கத்துல நேர்வழி, அதுக்கும் உதா. ஒரு பிசினஸ் செய்கிறவன் அதுக்கும் உதா. குடும்பமாக வாழ்வதற்கு அதனால உதல்லின் நாஸ், மக்களுக்கு இது உதா. கிதாப் என்று வந்தால் தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி உதல்லில் முத்தகீன் அல்ல, உதல்லின் நாஸ் அல்ல, உதல்லில் முத்தகீன். கிதாப் என்கிறது ஹைலைட் வேறு. கிதாப் என்கிறது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல கடமையாக்கப்பட்ட எல்லா செய்திக்கும் கிதாப் என்ற வேட்டம் பாவிப்பார். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு கதப, அதிலிருந்து கிதாப் என்ற சொல்லில் இருந்து தான் சொல்றான் கடமையாக்கினேன். குத்திப அலைக்குமுல் கிதால், யுத்தம் உங்களுக்கு எழுதப்பட்டு விட்டது, கடமையாக்கப்பட்டு விட்டது, கிதாப் என்ற சொல். குத்திப அலைக்குமுல் கிசாஸ், குற்றப்பரிகாரம் உங்களுக்கு கதப எழுதப்பட்டு விட்டது. அதே மாதிரி கதப ரப்புக்கும் ஒரு ரஹ்மா, அவனுடைய ரஹ்மத்தை அதெல்லாம் கிதாப் என்ற சொல்லிலிருந்து எடுத்து சொல்வதனால மக்கள் அனைவர்களும் முத்தகீன் அல்ல. அவனுடைய சட்டதிட்டங்களை சரியாக எடுப்பவர்கள் மட்டும்தான் முத்தகீன்கள். எனவே அவர்கள் புதாவையும் தாண்டி அந்த சட்டதிட்டங்களையும் சரியா எடுக்கிற இடத்துக்கு வருவார்கள், சரியாக பின்பற்ற இடத்துக்கு. எனவே தான் கிதாப் என்கிறதை முத்தகீனுக்கும் சட்டதிட்டங்களை சரியாக பின்பற்றக்கூடியவர்கள் பொதுவாக எல்லாத்துக்கும் வழிகாட்டி இந்த குர்ஆன். அது மக்களுக்கு அந்த இடத்துக்கு பொருத்தமான வேடை அல்லாஹ் தஆலா சொல்லி மாலிகி யௌமித்தீன், ஒவ்வொரு கலிமாவுக்கும் இது அல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் இந்த இடத்துக்கு இந்த கலிமாவை தவிர வேறு கலிமா பொருந்தாது என்று சொல்லி அல் குர்ஆன்ல ஒவ்வொரு கலிமாவுக்கும் விளக்கம் சொல்லலாம். அற்புதமான வேதம். அவரவருடைய ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த குர்ஆன் கை கொடுக்கிறது. மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி,
நாங்கள் கியாமத்து நாளைக்கு யௌமுல் கியாமான்னு தான் பாவிப்போம். மாலிக்கு யௌமில் கியாமா என்று சொல்லாமல் யௌமித் தீன் என்கிறார்கள். யௌமுல் கியாமா அந்த இடத்துக்கு பொருந்தாது. ஏன்? யௌமுல் கியாமா, கியாமத்து நாளுக்கும் அல்குர்ஆன்ல 30-40 சொற்கள் இருக்கின்றன. இந்த இடத்துக்கு தீன் என்றதுதான் பொருந்தும். வேறு எந்த கியாமத்து நாளுடைய சொல்லும் மாலிக்கு யௌமித் தீன்ல பொருந்தாது. மாலிக்கு யௌமில் கியாமா என்று சொல்லியிருந்தால், கியாமா என்ற பெயர் அந்த நாளுக்கு வந்தது அங்கே நடக்கின்ற ஒரு விஷயத்தை மையமாக வைத்து. அந்த ஒரு விஷயம் என்ன? கியாமாண்டால் நிற்கும் நாள். எதுக்கு நிற்கிறோம்? அன்றைக்கு கேள்வி கணக்குக்காக வேண்டி நிற்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை மையமாக வைத்து யௌமுல் கியாமா. ஒவ்வொரு விஷயத்தையும் மையமாக வைத்து அந்த நாளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. ஆனால் யௌமுத் தீன் என்பது கூலியுடைய நாள். தீன் என்றால் ஜஸா, கூலி, கூலி கொடுக்கும் நாள். அதை மையமாக வைத்து யௌமுத் தீன் என்று சொல்லுவது. கூலி கொடுக்கும் நாள் என்கின்ற அர்த்தத்துல கியாமாவுடைய நாள் இல்லை. கியாமாவுடைய நாள் என்றால் அந்த நாள்ல நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை மையப்படுத்தி சொல்லுகின்ற பெயர். கூலியுடைய நாள் என்றால் அண்டைய கியாமத்தினால நடக்கக்கூடிய எல்லா செய்தியும் அதுக்குள்ள வந்துருக்கு. எல்லாமே கூலிதான். அன்றைய நாள்ல நடக்கக்கூடிய எல்லாமே கூலிதான். சொர்க்கமும் கூலிதான், மனுஷன்ல நடக்கக்கூடிய எல்லாமே கூலிதான், நரகமும் அவங்களுக்குரிய கூலிதான், அல்லாஹ்வுடைய சுகண்டிகளும் கூலிதான், அவங்களுக்கு அதாபும் கூலிதான், கௌசரும் கூலிதான், அரிசுடைய நிழலும் கூலிதான், இன்னும் என்னென்ன வேதனைகள் நொன்பலங்கள் கெட்டவர்களுக்கு இருக்கிறதோ எல்லாம் கூலி, என்னென்ன நல்ல வாக்கியங்கள் இருக்கிறதோ எல்லாம் கூலி. எனவே யௌமுத் தீன் என்கின்ற பொழுது கியாமத்துக்கு பின்னாலேயும் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் தீன் என்ற சொல்லுக்குள்ள வந்து விட்டது. அதனால அது எல்லாத்துக்கும் நான் அரசன். தீர்ப்பு நாள் என்று வருகிற பொழுது அந்த சொல் தான் சரி வரும். இப்படி ஒவ்வொரு வேடுக்கும் ஒவ்வொரு கலிமாவுக்கும் சாதாரணமாக நீங்கள் பார்த்தால் அல்குர்ஆன்ல யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித ஜின் மனித கூட்டங்களே. அல்குர்ஆன்ல நிறைய இடத்துல மனு ஜின் கூட்டங்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். தர்ஜுமால மனு ஜின் கூட்டங்களே இருந்தாலும் அரபுல அப்படி இல்லை. யா மாஷரல் ஜின்னி வல் ஜின் தான் முந்தி இருக்கிறது. யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின் என்ற சொல்லுக்கு பின்னால்தான் இன்ஸ் இருக்கிறது. ஜின் என்றால் ஜின் வர்க்கம், இன்ஸ் என்றால் மனித வர்க்கம். அது வேறு பாசையில் எழுதும் போது முன் பின்னாக எழுதினது பிரச்சனை கிடையாது. ஆனால் முந்தியுள்ள கலிமாவுக்கு முந்தியும் பிந்தியுள்ள கலிமாவுக்கு பிந்தியும் தான் அந்த மொழிபெயர்ப்பு வரணும். இப்ப அல்லாஹ் தஆலா யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின் என்ற பெயரை பெஸ்டாகவும் அடுத்ததுதான் மனித வர்க்கம் இன்ஸை சொல்றார். காரணம், மனிதனுக்கு முந்தி படைக்கப்பட்டது ஜின், படைக்கப்பட்ட ஓடர் படிக்க அல்லாஹ் சொல்றார். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மனிதன் என்ற சொல்ல முற்படுத்துறார். சூரத்துர் ரஹ்மான்ல சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய ஹூருல் ஈன்களை பத்தி சொல்லுகின்ற பொழுது லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், அந்த இடத்துல இன்ஸ் மனித இனத்தை முந்தியும் ஜின் இனத்தை பிந்தியும் சொல்றார். ஓடரை மாத்தி லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கண் அழகிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன், எந்த மனித இனமும் தொட்டில்ல கண்டில்ல. அதுக்கு பின்னால் தான் ஜின் இனம் வரும். ஏன்? சாதாரணமா நீங்க இப்படி பாருங்க, இது அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற அற்புதமான சுகண்டியை பத்தி சொல்றது. ஒருத்தன் திருமணம் முடிக்கிறான், திருமணம் முடிக்கிற பொழுது அந்த பெண்ணை ஆய்வு செய்வார். அந்த பெண்ணுடைய நடத்தைகள், அந்த பெண்ணுடைய தராதரம், படிப்பு, அந்த பெண்ணுடைய தகமைகள் எல்லாத்தையும் ஆய்வு செய்தாலும் கூட ஒரு விஷயம்தான் பிரதான ஆய்வா இருக்கும், அந்த பெண்ணை யாராவது தொட்டிருக்கிறாங்க. அப்படி இருந்தால் எல்லா தகமையும் இல்லா போயிடும். அதுதான் அவனுக்கு முதலாவது தேவையா இருக்கும். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இதை சொல்லுகின்ற காரணத்தினால மனிதனுக்கு ஏற்ற மாதிரி பேசுறார். எந்த மனித வர்க்கமும் தொட்டு இல்லை. மனிதனுக்குன்னா இந்த வசனத்தை சொல்றார். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகிகளை பற்றி அதை சொல்லுகின்ற பொழுது
எந்த மனித இனமும் தொட்டு கண்டு இல்லை. அதுக்கு பின்னால்தான் ஜின் வரும். அந்த இடத்துல மட்டும் மனித இனத்தை முற்படுத்துகிறான், மனிதண்ட உளவியலுக்கு ஏற்ற மாதிரி. இப்படி ஒவ்வொரு வசனங்களும் அற்புதத்திலும் அற்புதம். அவ்வளவு பெரிய பிரமாதம் அல்லாஹ்வுடைய வேதங்களை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னாலஜி படிக்கிறவன் அந்த விஷயங்களை ஆய்வு செய்வான், அவன் அதில் சொல்லுவான் இவ்வளவு பெரிய அற்புதம் இருக்கிறது என்று. விஞ்ஞானம் படிக்கிறவன் அதில் ஆய்வு செய்வான், அவன் சொல்லுவான் எங்கேயும் கண்டிடாத இவ்வளவு பெரிய அற்புதமான விஞ்ஞானத்தை அல்குர்ஆன்ல காண்கிறோம் என்று. அதே மாதிரி பிசினஸ் பண்றவன், அதே மாதிரி ஒரு நீதிபதி, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அறிவை அதில் செலுத்தி ஆய்வு செய்கிறார்கள். ஆனால் ஞானம் மிக்க வேதம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வேதம் என்னிடத்திலிருந்து வந்தது என்பதற்கு இந்த அரபுல இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட், அதுல அவன் பொதிந்திருக்கக்கூடிய அர்த்தம், அதைத்தான் அல்லாஹ் தஆலா பிரதானமாக இங்கே விளங்கப்படுத்துறான். காரணம், இந்த ஒரு கலிமாவுக்கு பல புத்தகங்கள் எழுதி விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதுனால 1,40,00,000 அரபுல இருக்கக்கூடிய கலிமாக்களும் பாவனையில் இருக்கு. வேறு எந்த மொழியிலும் கூட அதுல 10% சொற்கள் கூட பாவனையில கிடையாது. ஏன்னா பாவனைக்குரிய விஷயம் வராது. ஆனா இது அரபுல இருக்கக்கூடிய எல்லா கலிமாவும் பாவனையில் இருக்க காரணம், ஒரு கலிமாவுக்கு பல வியாக்கியானம் சொல்லணுமே. சில கலிமாக்களுக்கு புத்தக கணக்குல அந்த கலிமாவுக்கு விளக்க ஒரு புத்தகம், அதுவும் போதாது. வேறு பாஷைகள்ல விளக்கம் சொல்லவும் மேலாது. விளக்கம் கூடுதலா தர முடிஞ்ச பாஷை அரபு பாஷை என்பதனால அல்ல இதை இறக்குறான். சாதாரணமா அல்லாஹ் அரிசின் மேல் இருக்கிறான். நீ இந்த சிங்கள தர்ஜுமாக்களை எடுத்து வாசித்து பார்த்தால் சிங்களம் என்கின்ற இந்த பாஷையால அல்குர்ஆனுக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்கலாது. ஏன்னா அந்த பாஷையில இருக்கக்கூடிய ஒரு பாஷையோட விரிவாக்கத்துல அளவுக்கு தான் அவருக்கு கிடைக்கிற அறிவு. பாஷை விரிவா இருக்கிற பொழுது அதனால அவர் விளங்குகின்ற உள் விளக்கங்களின் ஊடாக அவருடைய மூளை விருத்தியும் கூடுதலா இருக்கும். அதனாலதான் அல்குர்ஆனை படிக்கிறவங்க, அரபு படிக்கிறவங்க, ஹதீஸ் படிக்கிறவங்க அறிவு கூடினவர்களா இருப்பார்கள். காரணம், அந்த சொற்கள் இருக்கக்கூடிய வியாக்கியானம். இப்ப நீங்க சிங்கள பாஷையில அந்த அளவுக்கு அல்குர்ஆன வியாக்கியானத்தை பெறையலாது. மேலோட்டமான கருத்தை விளக்கலாம். அர்-ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, அர்ஷ் என்ற அரபு சொல்லுக்கு சிங்களத்துல சொல் கிடையாது. தமிழ் தர்ஜுமாக்களை எடுத்தால் அரியாசனம், இப்படி அதுல கொஞ்சம் சொல் இருக்கிறது. அரபுல அரிச விளங்கப்படுத்த போனா கிதாபு கணக்கு தேவை. அந்த அளவுக்கு அதுக்குள்ள ஒரு அர்த்தம், உள் ரீதியான அர்த்தம் நிறைய இருக்கிறது. அதனுடைய யதார்த்தத்தை புரிய வச்சுற அர்த்தம் நிறைய இருக்கிறது. அது இந்த இடத்துக்கு இன்னின்ன கருத்தாக மாறும் என்ற அர்த்தங்கள் எல்லாம் அரபுல இருக்கிறது ஒவ்வொரு கலிமாவுக்கு. ஆனால் நீங்க இந்த சிங்கள தர்ஜுமா எடுத்து பார்த்தால் அரிசென்ற அரபு சொல்லுக்கு சிங்களத்தில் எவருக்கும் தெரியாத எந்த கலிமா அது இல்லை. அந்த பாஷையில இஸ்தவா என்ற அரபு வினைச்சொல், இதுக்கே புக் எழுதலாம். அந்த சொல்லுடைய ஆழத்துக்கு அதை எத்தனையோ பகுதியாக விளங்கப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் சிங்கள தர்ஜுமாவை பார்த்தால் இஸ்தவான்ற அரபு சொல்லே தான் அங்கே போடப்பட்டு இருக்குமே தவிர அதுக்குரிய சிங்கள சொல் கிடையாது. அந்த மொழியை குறை சொல்லுவதல்ல, அரபு பாஷையுடைய பெருமிதத்தை சொல்லுகிறேன். எங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த வேதத்தில் இவ்வளவு பெரிய ரகம் இருக்கிறது, இவ்வளவு பெரிய துணிவு, இவ்வளவு பெரிய அறிவு. இதை அல்லாஹ் தஆலா அற்புதமாக தந்துதான் இதை நீங்கள் படியுங்கள். அந்த துறையில நாங்கள் சிந்திக்கிற பொழுது அல்-குர்ஆனுடைய மகிமை, அல்லாஹ்வுடைய திறமை, அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமை எல்லாத்தையுமே புரிந்து கொள்வதற்கு இந்த அல்-குர்ஆனோடு நாங்கள் தொடர்போடணும். அல்-குர்ஆனோடு நாங்கள் எந்த நேரமும் எங்களுடைய கவனத்தை செலுத்தணும். அல்-குர்ஆன்ல நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்யணும். ஒவ்வொரு கலிமாவையும் இந்த கலிமாவுக்கு இது வந்திருந்தா எப்படி இருக்கும், இதே மாதிரி இந்த கலிமாவுக்கு ஜா என்றால் வந்தான், அதுக்கு அரபுல ஒரு 20 வேறுபட்டு இருக்கு. அந்த 20 ஒவ்வொன்றும் ஒன்றையா போட்டு பார்த்தால் என்ன வரும்? இதா ஜா அஹதக்கும் ஒரு மவுத், மவுத் என்பதற்கு எத்தனையோ சொல்லு, மவுத்து, வஃபாத்து, கபூர் என்பதற்கு எத்தனையோ சொல். சில இடத்துல அல்லாஹ் தஆலா சூரா யாசீன்ல மட்டும் ஒரு இடத்துல கபருக்கு அஜிதாஸ் என்று குழக்கிறார். இல்ல அஜிதாஸ் இலா ரப்பிஹிம் யன்சிலூன்,
அவர்கள் அஜிதாஸ்ல இருந்து வருவார்கள். கபூருக்கு தான் சொல்றாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் குபூர்னு தான் அல்குர்ஆன்ல வரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கபூர் என்ற அரபி சொல்லுக்கு அதனுடைய மூல கருத்து என்னவென்றால் அமைதி. கபூரிஸ்தான் உள்ள ஏரியாக்களுக்கு நீங்க போய் பார்த்தால் அங்கதான் அமைதியா இருக்கும். ஏன்? அந்த இடத்துல எல்லாரும் மரணித்தவர்கள் தான் இருக்கிறார்கள், அங்க உயிருள்ளவர்கள் இல்லை. எனவே அமைதி என்கின்ற சொல்லத்தான் கபூர் என்றதாக அங்கே புழங்கப்படுகிறது. அஜிதாஸ் என்கிறதும் கபூர் என்றதால் தமிழ் மொழிபெயர்ப்பில் வரும். அஜிதாஸ் என்றால் அதனுடைய மூல கருத்து என்னவென்றால், நாங்கள் ஒரு பொருளை சாப்பிட்டு விட்டு சப்பி விட்டு வெளியே துப்புவோமே, அதுக்கு அஜிதாஸ் என்று சொல்லுகிறது. பூமி அங்க சூரா யாசீன்ல கபர் என்று புழங்குகிறது எந்த டைம்ல என்றால், திரும்ப எழுப்பப்படும் நாள்ல கபறுகள் இருந்து அவர்கள் வருவார்கள். அந்த நாளையில பூமி என்ன செய்யும்? எங்களை சப்பி துப்பின மாதிரி வெளியில கக்கிடும். பூமிக்குள்ள எடுத்துக்கொண்டுட்டு அன்றைய நாளையில பூமிக்குள் இருக்கிற எல்லாரையும் வெளியில கக்கிடும். அதனால அது சப்பி துப்புற ஒரு வேலையை பூமி செய்யுது. அதனால அந்த இடத்துக்கு அல்லாஹ் தஆலா அஜிதாஸ், அந்த பொருளுக்கு தான் அப்படி சொல்றது. அடுத்தது அஜிதாஸ் என்கிறது வீர தீரமான செயல்களுக்கு. அன்றைய நாளையில் அப்படித்தான் நடக்கும். எல்லாம் வீர தீரமாக வந்து மனுஷன்ல ஈசல்களை போல வந்து சேர்ப்பீங்கன்னு நல்லா சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு வேடுடைய அர்த்தமும் அந்த இடத்துக்கு அந்த வேடு தான் பொருந்தும். இப்படியே அல்குர்ஆன்ல எல்லா கலிமாவுக்கும் விளக்கம் சொல்லலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அதனால அல்குர்ஆனை நாங்கள் மிக திறமையாக கற்பதற்கு, அதை ஆய்வு செய்து கற்பதற்கு நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதனை ஆரம்பமாக நாங்கள் வைத்துக்கொண்டு, இந்த அல்குர்ஆனில் இருந்து இன்றைய தினத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்ட பாடம் என்னவென்றால், 6 விதமான பிரச்சினைக்கு அல்குர்ஆன் என்ன தீர்ப்பு சொல்லுகிறது. அல்குர்ஆனில் இருந்து துவக்கப்பட்ட 6 பிரச்சனைகள். அந்த 6 பிரச்சனைகள் வருகிற பொழுது அதுக்கான தீர்வு என்ன? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, 6 நபிமார்களை காட்டி அவருக்கு அந்த பிரச்சனை உண்டான காரணத்தினால அவர் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வை மேற்கொண்டார் என்று அல்குர்ஆன் பல இடத்தில் இருந்து பல விஷயங்களை எங்களுக்கு சொல்லுகிறது. முதலாவது, எங்கள் எல்லோருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் எப்பொழுதுமே கெட்டவர்களாக மாறுவதற்கு இது ஒரு காரணம். என்னென்றால், அடுத்த மனிதனால எனக்கு ஏதும் நடக்குமோ என்ற பயம். பக்கத்து வீட்டான் சதி செய்வானோ, கூட இருக்கிற நண்பன் ஏமாத்தி விடுவானோ, பொறாமைக்காரர்கள் நல்லா இருக்கிற எனக்கு அநியாயம் செய்வாங்களோ, நல்ல முறையில படிக்கிற பொழுது நல்ல ஒரு ஜொப்பு கிடைத்தால் அதை சொல்லவும் பயம். ஏன்? அதுக்கு ஏதாவது அநியாயம் செய்து விடுவார்களோ. ஒரு நல்லது திருமணம் பேசப்பட்டிருந்தால் அது குடும்பத்துக்குள்ளே சில நேரத்தை சொல்ல மாட்டாங்க, இதுக்கு ஏதாவது ஆப்பு வச்சிருவாங்களோ, அல்லது ஏதாவது உண்டு. ஏன்னா எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. நண்பனாக இருந்து கூட இருந்து அநியாயம் செய்யறவனும் இருப்பான். குடும்பமாக இருக்கிறவனே அதிகமா அப்படிதான் செய்வாங்க. காரணம் மட்டும் நாங்கள் அவங்களோட தான் சேர்ந்து வாழ்றது கூடுதலான நேரம். போட்டி, பொறாமை, வஞ்சகம், அநியாயம், அட்டூழியம், ஏமாத்து, இப்படியான எல்லா விஷயங்கள்லையும் பயந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த சந்தர்ப்பத்தில் மிக கவனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு சோதனை. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுதுதான் இந்த சோதனை உணர்வோம். அடுத்தவங்களை பற்றி எனக்கு ஏதாவது இதுக்கு அநியாயம் செய்வாங்களோ. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகள், இப்படி வாழணுமா? பரீட்சைக்கு இதை நினைச்சு கொண்டு படிக்கணுமா? பொருளாதாரத்தில் முன்னேறுகின்ற பொழுது எல்லா சந்தர்ப்பத்திலேயும் இப்படி வாழ்வது கஷ்டம். இதனால பொய் சொல்ல வேண்டி இருக்கிறது, இதனால ஒழிக்க வேண்டி இருக்கிறது, மறைக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா மக்கள் எல்லாரும் பக்குவப்பட்டவர்கள் கிடையாது. நாங்க அநியாயத்தையும் செய்திடுவார்கள். ஆனாலும் கூட அல்லாஹ் தாலா இதில் இருந்து எங்கள் உளவியல் பாதுகாப்புக்கும் அல்லாஹ் தாலா கைதருவதற்காக வேண்டியும் ஒரு விஷயத்தை எங்களையும் சொல்லித்தாரார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினூடாக மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தாலா ஃபிரௌனிடத்துல போய் பிரச்சாரம் செய்யுங்கிறார். ஃபிரௌனிடத்துல போய் பிரச்சாரம் செய்யுங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னதன் பின்னால ஃபிரௌனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய பலசாலி. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிறது ஒரே ஒரு பயம்தான்.
என்னண்டா சதி செய்வானோ. நேரடியாக மோதுவது சில சந்தர்ப்பத்தில் பயன் இருக்காது, ஆனால் பின்னால இருந்து சதி செய்தால் அதை கண்டுபிடிக்க இயலாது. இந்த பயம் எல்லோருக்கும் இருக்கிறது. மிகப்பெரிய ஜனாதிபதிக்கும் இந்த பயம் இருக்கிறது. இந்த பயத்திலிருந்து யாருக்கும் நீங்க இயலாது. ஏனென்றால் எல்லா பெரிய சக்தியும் பாதுகாப்பும் எல்லாம் இருந்தாலும் கூட சதி என்கிறது அது நல்ல ஷைத்தான் என்ன செய்கிறான், பதல்லாஹுமா பிகுரூர், நல்ல விஷயம் மாதிரி காட்டி சதி செஞ்சிடுவார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுல தானே மாட்டிக்கொண்டார். நல்லதாக சொல்லி நீங்க அந்த கூனா மலக்கைனே, அந்த மரத்தை நெருங்கினா நீங்க மலக்காகுவீங்க. அவரும் சிந்திச்சாரு, மலக்காயினா அல்லாஹ்வுக்கு கூடுதலா வணங்கலாமே, மனிதனா இருந்தா பாவமும் நடக்குமே, மலக்காயினா நன்மை அல்லாஹ்வை துதிக்கிற மட்டுமே, அப்படி ஒரு சிந்தனையை போட்டு மாட்டிக்கொண்டார். அது மாதிரி சதி என்பது எவரும் மாட்டலாம். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பயன்தான் இருந்தது ஃபிரௌனுக்கு. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த தௌவா பிரச்சாரத்துக்கான எல்லா விதமான தகமையையும் அவர் எடுக்கிறார். அல்லாஹ்விடத்து பிரார்த்தனையும் கேட்கிறார். தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் கேட்டு நபியாக்கி கொள்றார். அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிற பொழுது துவாவையும் கேட்டுக்கொள்றார். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த துவாவுல முஃபஸ்ஸிரீன்கள் விளங்கப்படுத்துவாங்க, இதுல பல பகுதி இருக்கிறது. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, இருதயத்தை விரிவாக்குது. வ யஸ்ஸிர் லி அம்ரி, போற காரியத்தை லேசாக்கிடு. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, நாவில் இருக்கக்கூடிய திக்கி திக்கி பேசக்கூடிய முடிச்சை அவிழ்த்து விடு. நாங்களும் இந்த பல சந்தர்ப்பங்கள் இந்த துவாவை ஓதிவோம். இதுல ரெண்டு கருத்து இருக்குது. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி, அது சரி. நாவில் இருக்கக்கூடிய முடிச்சை அவிழ்த்து விடு. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானின்னு இருக்கிறது. இந்த வசனத்தை ஓத இயலுமா இயலாதா? சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள் இதை ஓதக்கூடாது. ஏனென்றால் அது அவருக்குள்ள நோய், எங்களுக்கெல்லாம் அப்படி வச்சில்லை, எங்களை நல்லா வச்சுக்கிறார். அந்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறவர் ஓதிக்கொள்ளலாம். நல்ல முறையில் பேசுறவர் இது எதுக்கு ஓதணும்? இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் ஓதிக்கொள்ளலாம். ஏனென்றால் அல் குர்ஆன்ல வந்த துவா தானே, அப்படின்னு ஓதினாலும் பிழை இல்லை, ஓதாம இருந்தாலும் பிழை இல்லை. அப்படி ஒரு வியாக்கியானம். அடுத்தது அல் குர்ஆன்ல வரக்கூடிய எல்லா துவாவும் ரப்பின்னு தான் தொடங்கும். அல்லாஹும்ம என்று தொடங்குறது பிழை இல்லை. ஹதீஸ் கிளப்பி வருது, துவாக்கள் வருது, நிறைய வருது. அல்லாஹுமாண்டா யா அல்லா, அல்லாஹுமான்றதும் யா அல்லான்ற ஒரே கருத்து தான். யா அல்லாஹுமாண்டு வாரல. அல்லாஹும்மாண்டால் யா அல்லாண்டால் அல்லாட சொல்லுக்கு முன்னால யாவை போட்டு அல்லாவே. அல்லாஹ் ஹும்மாண்டால் அந்த யாவை வெட்டி கடைசிக்கு அதுக்கு பதிலாக ஹும்மாண்டு போடுறது. யா போட்டால் யா அல்லா, யாவை கட் பண்ணினால் அல்லாஹ் ஹும்ம, அந்த யாவுக்கு பதிலாக கடைசிக்கு ஹும்ம, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நபிமார்கள் அல் குர்ஆன்ல கேட்ட எல்லா துவாவும் ரப்பின்னு தான் தொடங்கும். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி விவாதில் வைரதி ஸஹரின் இந்த பைத்துல் முஹர்ரம், மனைவியை விட்டுட்டு வருகின்ற பொழுது ரப்பி. அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரப்பி லா ததன்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிஸீன் ரப்பிஹ்கும் வ அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன். அதே மாதிரி ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி அல் குர்ஆன்ல நீங்க எந்த துஆவை எடுத்தாலும் நபிமார்கள் தொடங்கின வாசகம் ரப்பு என்றுதான். யா அல்லான்றதை விட அல் குர்ஆன்ல அதைத்தான் நீங்க பார்க்கலாம். யா அல்லான்னு துவா கேட்கலாம். யா அல்லாண்டா என்ன? யா வந்து விழிப்புக்குறி, விழிப்புக்குறி தான் யா. விழிப்புக்குரிய யாரு கூடுதலா பாவிப்பான்? அல்லாஹ் தான் யாண்டு பாவிக்கிறான் கூடுதலா. வமா தில்க பியமீனிக யா மூசா ஃபால்கியா யா மூசா, ஏ மூசாவே, யா பனி இஸ்ராயீல், ஏ இஸ்ரவேலர் மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹன் நபியு, ஏ நபியே, யா அய்யுஹல் இன்சான், ஏ மனிதனே, யா நிசா நபி, ஏ நபியுடைய மனைவிமார்களே, யா அய்யுஹல்லதீன கஃபரு, ஏ காபிர்களே, யா பனி ஆதம், ஏ ஆதமுடைய. யாண்டு அல்லாஹ் தான் புலங்குறான். ஏனென்றால் விழிப்போடு உள்ளவன் தான் அடுத்தவங்களை விழிப்பூட்டணும். அல்லாஹ் தஆலா தான் விழிப்போடு இருக்கிறான், அவன் தான் எங்களை விழிப்பூட்டணும். அதனால அல் குர்ஆன்ல அல்லாஹ் தான் கூடுதலா யான்றத்தை பாவிப்பார். நபிமார்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு ரப்புன்னு தான்
ஆரம்பிப்பார்கள். யா அல்லாஹ்ன்றதும் பிழை கிடையாது. அது ஒரு அரபுடைய இலக்கியம் தத்துவம். யா அல்லாஹ்ன்றதை விட ரப்புன்றதுல கருத்தும் கூட. அல்லாஹ்வுடைய எல்லா சிபாத்தும் சேர்ந்து ஒன்றுக்கு சேர்ந்த கலிமா தான் ரப்புன்றது, படைத்து போஷிப்பவர். அதனால அந்த துவாக்கள் அல் குர்ஆன்ல அப்படி இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி துவாவை கேட்டுக்கொண்டு ஃபிரௌனிடத்துல போற நேரத்துல அந்த சதி வலையில மாட்டக்கூடாது, அதுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்துல இறுதியாக ஒரு துவா கேட்டுக்கொள்றாரு. சூரத்துல் மூமின் 56ஆம் வசனத்துல வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், ஆண்டவனே என் காரியத்தை உன்னிடத்தில் பொறுப்பு சாட்டுகிறேன். நான் எவ்வளவுதான் என்ன தயார் பண்ணினாலும் அவனுடைய சதியில நான் மாட்டக்கூடாது, அதனால உன்னிடத்துல இதை பொறுப்பு சாட்டுறேன். இதனால ஏற்படுற ரிப்ளை என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அந்த நிமிஷத்துல ஃபிரௌனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதலாவது பொடிகட்டு இருக்கிறானே அவனை முஸ்லீம் ஆக்கிட்டான். இது யாருக்கும் தெரியாது. எப்ப தெரிய வருது என்றால், நீண்ட வருஷங்களுக்கெல்லாம் பின்னால ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்று மூசா அலைஹிஸ்ஸலாம் வென்று ஃபிரௌனுடைய ஆட்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்று அவன் தோத்து போய் கடைசிக்கு ஃபிரௌன் ஒரு முடிவுக்கு வாரான். தரூனி அக்துல் மூசா, என்னை விடுங்க, நான் மூசாவை கொல்ல போறேன். அப்பதான் பக்கத்தில் இருக்கிற பொடிகாட் சொல்றார், வகால ரஜுலும் மூமின், அல்லாவே இதை சொல்லி காட்டான். அந்த சூராவுக்கே மூமின் என்று பேர், சூரத்துல் மூமின். யக்துமு ஈமானகோ, ஈமானை மறைத்துக் கொண்டிருந்த ஒரு மூமின் பேசினார். ஃபிரௌனை பார்த்து பக்கத்தில் இருந்த பொடிகாட்டிட்ட சொல்றாரு, அத்தகுலுன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ்னு சொல்ற ஒருத்தனை கொண்டு பாரு. இவர் மிரட்டுறார். இப்ப ஃபிரௌன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எப்ப எடுத்த முடிவல்ல? மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்ப துவா கேட்டாரோ அன்றைக்கே முடிவெடுத்து மறைச்சு வச்சுட்டார். அல்லாஹ்வுடைய சிஸ்டம் அப்படித்தான். எப்ப எனக்கு தேவையோ உதவி, அது வரைக்கும் அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாலு நிலத்துல போட்டார். அதிலிருந்து வந்தோடனே அதை விட சோதனை, அடிமையாக விற்கப்படுகிறது. அதிலிருந்து தப்பினா அதை விட சோதனை, ஜெயிலுக்கு போறாரு செய்யாத. இப்படி சோதனை எல்லாம் தாங்கி போய் எங்க வைத்து நின்றார்? லாஸ்ட் ஸ்டேஜ், எகிப்துக்கு கிங், ராஜா. அதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொண்ட ஏற்பாடுதான் இங்கிருந்தே ஆரம்பிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வருடத்துக்கு பின்னுக்கால உலகத்துக்கே பெரிய ஆன்மீக அரசியல் எல்லாத்துக்கும் பெரிய தளபதியாக வருவார் என்பது ஆடு மேய்க்கிற நேரத்தல்ல, சொல்லி வச்சில்லை. சொல்லி வச்சிருந்தா அது நடைமுறைக்கு உதவாது. இது மாதிரி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பெடுத்ததை பாருங்க. அங்க ஃபிரௌனுக்கு என்ன நடந்தது? அந்த நேரத்துல மூசாவுக்கு அல்லாஹ் தஆலா இதை சொன்னானா? சொல்ல மாட்டார். எனவே அடுத்தவனால என்னவாக எங்களுக்கு சதி நடக்கும் என்று உலகளாவிய பிசிக்கலியான வேலைகளை விட முதல்ல நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஆசிரியர் நூடாக அல்லாஹ் தஆலா கற்றுத் தருவது, நான் என்ன நடவடிக்கையில அடுத்தவன் எனக்கு சதி செய்வானோ, வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விற்கு பொறுப்பு சாட்டுவது, நான் என்னுடைய வேலையில தைரியமாக இயங்குவது. இது அல்லாஹ்வுடைய துணை இருக்கிறது என்ற அர்த்தம். அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கான சதிகள் கண் முன்னால காட்டப்படுகிறது. நெருப்பு கிடங்கு பற்ற வைக்கப்படுகிறது. நெருப்பு கிடங்கை பற்ற வைத்து இதுலதான் உங்களை போடப்படும் என்றெல்லாம் தெரிந்து கொண்டு அவர் வாழெழுமம் ஆயுதம் கொண்டு வருவதற்கு ஆர்டர் பண்ணி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஆயுதம் வந்துடும். அந்த ஆயுதத்தால எங்களை வெட்டுவதற்கு எங்களை ஒரு இடத்துல வைத்திருக்கிறதா இருந்தால் நிம்மதியாக சாதாரண சராசரி மனிதனாக அன்றாடம் வாழ்ற மாதிரி எங்களால் வாழணுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நிலைமை. ஆனா அவருடைய மெயின்லே அது இல்லை. காரணம் என்னென்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எடுக்கிறவன் ஒழுங்கா பொறுப்பெடுக்கிறான், பொறுப்பெடுக்கிறவன்ல அழகானவன், அவன் பொறுப்பெடுக்கிறான்ட்டு அவருடைய வேலையை பார்க்கிறது. இதுக்கு அவர் எந்த விதமான ஒரு கவனமும் கொடுக்கல. அவங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு பெற எவ்வளவு பெரிய, இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தவக்குள் தேவை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் 2 கலிமா தான். ஃபன் கலபு பினிஅமத்தின் மினல்லாஹ். அல்லாஹ் தஆலா அல்குர்ஆன்ல யார் துஆ கேட்டாலும் அதை கபூல் செய்ததாக சொல்லி காட்டக்கூடிய எல்லா வினை சொல்லுக்கு முன்னால ஃபா என்ற ஒரு ஹர்ஃப் வரும்.
ஃபா என்றால் அரபு படித்தவர்களுக்கு இருந்தா தெரியும், உடனே அர்த்தம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாரு அல்லாஹ் தஆலா இடத்துல குழந்தையை கேட்டு, ஃபஸ்தஜபுனா லஹு வவஹப்னா லஹு யஹ்யா. இஸ்தஜபுனா குனகல ஃபாவ போடுறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரு, ஃபஸ்தஜபுனா லஹு வகஷப்னாஹு மினல் கம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஃபஸ்தஜபுனா லஹு வகஷப்னாஹு மா பிஹி மின் துர் ஃபன்கலபு பினிஅமத்தின் மினல்லாஹ். எல்லாத்துக்கும் முன்னுக்கால ஃபா உடனே. ஒரு கேள்வி என்னென்றால், நம்ம துவா கேட்கிறோமே வருஷக்கணக்கே, உடனே கபூல் ஆகலையே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, உடனே முடிவெடுக்கப்பட்டுச்சு. என்னதார எப்போதார எல்லாம் முடிவு எடுத்தாச்சு. தூக்கின கையை இறக்குறதுக்கு முன்னுக்கால் அல்லாஹ்வுடைய முடிவு ஃபிக்ஸ் ஆயிட்டு, அது மாறாது. தருகின்ற காலம்தான் அவன் எனக்கு எப்ப பொருத்தமோ அதை தீர்ப்பு செஞ்சுட்டுவான். அதெல்லாம் அல்லாஹ் தஆலா வைத்துட்டு பிறகல்ல தீர்ப்பு செய்கிறார். நான் இப்ப கேட்கும் பொழுதே இதுக்குரிய ரிப்ளை முடிவாயிட்டு, அதுதான் உடனே அல்லாஹ் சொன்னால் அதுல எந்த டவுட்டும் இருக்காது. அதனால ஃபன் கலபு பினிஅமத்தின் மின, இன்கலபன தலகீழா மாத்துறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புக்கு போட்டோன்னே எப்படி தலகீழ்? நெருப்புக்கு போட்டவர் ஏசியில வாரு. அல்லாஹ் தஆலா இந்த நெருப்பு, காற்று, மலை எல்லாத்துக்கும் மலக்கு வச்சிருக்கிறார். மலக்கு வச்சு அந்த மலக்கிட்ட அல்லாஹ் தஆலா ஃபைல் கொடுத்திருப்பார். எந்தெந்த ஏரியாவுக்கு எந்த அளவு மழை, எந்த அளவு காற்று, எந்த அளவோ எல்லாத்தையும் அந்த மலக்கிட்ட கொடுத்து அந்த மலக்குக்கு தெரியும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை விட தாண்டின ஒரு நிலை வருகிற பொழுது அல்லாஹ் தஆலா டைரக்டா அந்த பொருளுக்கே ஆர்டர் போடுவார். இப்பெல்லாம் வெள்ளம் வந்துச்சு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வெள்ளம் வந்துச்சு. அல்லாஹ் தஆலா அதுக்கு மழைன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஃபஃபதஹனா அப்வாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர். அது பேர் முன்ஹமிர். முன்ஹமிர் இப்ப கூட வெள்ளத்துல நீங்க பார்த்திருக்கலாம். பேய்ந்த மழையோட அளவெல்லாம் பூமியில் இருந்தது. பேய்ந்த மழையோட அளவை விட பூமிக்கு இப்படி கூடுதலானது அல்லாஹ்வுடைய ராணுவம். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா தேவைப்படுகிற பொழுது அந்த பொருளுக்கே, தண்ணிக்கே கட்டளையை போடுவான், நெருப்புக்கே கட்டளையை போடுவான். குல்னா யானாரு கூனி பர்தன். மலக்கு அந்த நெருப்பை இயக்கிறது வேற, அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஃபைல் அளவுக்கு. ஆனால் அல்லாஹ்வுக்கு தேவைப்படுகிற பொழுது இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாக இருந்து நெருப்புக்கே ஓடும். அது அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல டைரக்டா ஆர்டர் பண்ணுவான். மலக்கும் சிந்திக்கும், இது எங்களுக்கு தெரியாதே, அல்லாஹ் தஆலா அங்க மேலிருந்து தான் இந்த ஆர்டர் வருது. அப்படி அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நாங்களும் தவக்குலை பத்தி சொல்லுவோம். தவக்குல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா சொல்லிக்கொள்ளலாம், பயான் பண்ணலாம், கேட்கலாம், அது வரவே வராது. அது எவ்வளவுதான் பயான் பண்ண, அது லேசான விஷயம் அல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சவுத் கோயில நிற்கிறார்கள். மேலிருந்து காபிர்கள் பார்க்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், நபிகளாரை பார்த்து, லவ் அன்னா அஹதஹு நஸர இலா கதமை இலா அம்ஸரனா தஹத கதமை. மேலிருந்து ஒருத்தன் சும்மா பார்த்தாலே நாங்க விளங்குவோமே, அது மேல் திறவட்ட குகை, 2 கல் இருக்கும், இப்படி மேல இடை இருக்கிறது. நூற்றுக்கணக்கான காபிர்கள் அதுக்கு மேல் இருக்கிறார்கள், கீழே பார்த்தா விளங்குமே. அதைத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள். நபிகளார் பதில் சொல்லுகின்றார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கருக்கு மட்டும்தான் அல் குர்ஆன்ல சஹாபி என்ற பேர் அல்லாஹ் சொல்றான். இது யகூலு லிசாஹிபிஹி, அவருடைய சாஹிப் சொல்ற நேரத்துல. அதுவும் நபிகளார் அபூபக்கரை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள், அபூபக்கரே லா தஹ்சன், கவலைப்பட வேணாம். எப்படி சொல்லிக்கணும், லா தஹப், பயப்பட வேணாம். அல்லாஹ் சொல்ற கவலைப்படாதே அபூபக்கரே. ஏனென்றால் இது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு புகழ் மாலை சூடுகின்ற வசனம். பயம் வேற, கவலை வேற. தனக்கு என்ன சரி நடக்கும்டா பயம் வரும், அடுத்தவனுக்கு என்ன சரி நடக்கும்டா கவலை வரும். அபூபக்கரை பார்த்து அல் குர்ஆன் பயப்படாதேன்னு சொல்லல, கவலைப்படாதே. அவருக்கு என்ன சரி நடக்கும்ன்ற பயம் அவருக்கு இல்லை, நபிக்கு ஏதாவது நடக்கும்ன்ற கவலை. அதனாலதான் அல் குர்ஆன் அபூபக்கருக்கு கவலைப்படாதேன்னு வந்தது என்றால், நபிக்கு ஏதாவது நடக்குமோ என்று அல்லாஹ் அபூபக்கர் உள்ளத்தை அறிந்திருக்கிறத அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுவதனூடாக நபியின் மீது வைத்திருந்த அன்பையும் சேர்த்து இந்த வேடு விளங்கப்படுது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த நேரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதன் பின்னால அந்த தவக்குல்ட அளவை பாருங்க. ஒருத்தன் சொல்றான், இதுக்குள்ள பார்ப்போம் என்று. அந்த குகையை சுத்தி தான் இருக்கிறார்கள், பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, கீழே சும்மா
அந்த கெப்புக்குள்ள அல்லாஹ் தஆலா பார்வையை மறைக்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், அடே மடையன், அது அகுதமும் மீளாதினா, இதுக்குள்ள எவனால் இருப்பானா என்று ஒரு மடக்கல் ரீதியால நக்கலாக இன்னொருத்தன் பேச எல்லாரும் எழுப்பி போயிட்டாங்க. நாங்க என்ன தவக்குள்னு பேசுவோம். இப்ப மழை இல்லாத காலத்துல, வெப்பமான காலத்துல மழை தேடி தொழுவதற்காக வேண்டி கிரவுண்டுக்கு போவோம். அந்த நேரத்துல பயான் எல்லாம் நடக்கும். எந்த உள்ளத்தோட போறோம், எந்த தவக்குளோட போறோம்? நாங்க அல்லாஹ்வை உறுதியான ஈமானோட போகணும். அங்க போய் அல்லாஹ் தஆலாவிடத்துல மழையை கேட்கணும், கேட்டா உடனே தருவான் என்றெல்லாம் ட்ரைனிங் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டிய நிலையில தான் அந்த மலை தேடி தொழுகை இருக்கிறது. அப்படியே ட்ரைனிங் பண்ணி கூட்டிட்டு போனாலும் பள்ளிகள் என்ன அறிவிப்பாங்க? வெட்ட வெளியில நாங்க தொழ வேண்டி இருக்கிறது, வீடுகள் இது வரும்போது ஒரு முசல்லா எடுத்துட்டு வாங்கன்னு. நாங்க துவா கேட்டா உடனே அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான். எங்கேயாவது பள்ளியில சொல்லுவாங்களா குடை ஒன்று எடுத்துருவாங்கன்னு? ஒரிஜினல் தவக்குள்ள போறோம்டா முசல்லாவும் குடையும் எடுத்துருவாங்கன்னு தானே சொல்லணும். நாங்க எடுத்து போறோம், மழையை உடனே கேட்டா மழை பொழிஞ்சா நனைஞ்சு கொண்டே வரணும். அதுக்கு குடையும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகள் அந்த அளவுக்கு வராது. எவ்வளவுதான் நம்பி போனாலும் இப்ப பொழியுமா கேட்டாலும் விரைதானே பொழியும். தவக்குள் என்பது எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு ட்ரைனிங் இருக்கணும். அல்லாஹ்வை பத்தி தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதனாலதான் அது மெயின்லே இல்லை. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இது எங்களுக்கு என்ன பெரிய சோதனைகள், பொருளாதார சோதனையாக இருக்கலாம், வாழ்வியல் சோதனையாக இருக்கலாம், ஏதாவது பல சோதனைகளை வகைப்படுத்தலாம். எதுக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலிடத்திலிருந்து நான் அதுக்கு மெசேஜை கொடுத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினூடாக அல்லாஹ் தஆலா கற்றுத்தருகிறார். அடுத்தது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அல் குர்ஆன்ல கம்மு என்ற அரபு சொல் 2 இடத்துல வருது. கைன் டபுள் மீம் கம். இதுக்குரிய அர்த்தம் என்னென்றால் தனக்குரிய பிரச்சனை என்னன்னு தனக்கே தெரியாது. அதனாலதான் கவுன்சிலிங் தேவைப்படுது. இன்றைக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, அந்த பிரச்சனையை தீர்வு காணவும் தெரியாது, சொல்லவும் தெரியாது, என்னன்னு விளங்குதில்லை. அதனால இந்த உளவியல் ஆசிரியர்கள் தேவைப்படுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதே பிரச்சனை தான். என்னண்டா அவர் ஏன் மீண்ட வயிற்றுக்கு போனாலும் அவருக்கு தெரியாது. அங்க நல்லா தான் இருந்தாரு. அதை அல்லாஹ் சொல்றாரு, மீண்ட வயிற்றுல அவர் கஷ்டப்படல, இந்த துவாவை ஓதிக்கொண்டிருந்ததுனால எங்க இருக்கிறான்ற மெட்டர். இங்க சரியாக இருந்தால் எங்க இருந்தாலும் நிம்மதி. மேலிடத்துல அல்லாஹ் தஆலா குழப்பமாக்கினால் மாட மாளிகையில பஞ்சு மெத்தையில இருந்தாலும் கூட இங்க கிளியர் இல்லாம குழப்பி விட்டா அவருக்கு நிம்மதியே இல்லை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் என்கிறார். கவலையை நீக்கின அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது ஒரு பெரிய மேட்டர். என்ன? கப்பல் இருந்து தூக்கி அவரை போடப்படுது. எப்படி போடப்படுது? ஷீட்டு போட்டு குற்றவாளி கண்டுபிடிக்கணும். இந்த ஊர்ல களவுண்டு போயிருக்குது, ஷீட்டுல துண்டு விழுகிறவர் குற்றவாளி. இது என்ன இது மேட்டர்? அவருக்கு வருமா இல்லையா யோசனை? அதனால அல்லாஹ் ஒரு திக்ரை கற்றுக் கொடுத்தான். ஒரு ஊர்ல இருந்து அவர் தௌவா செய்ததை விட்டுட்டு வந்தாருன்னு நாங்க படிப்போம். ஒரு நபியுடைய பண்பு தௌவா. அந்த பண்பு அவரை விட்டு போகாது. விட்டுட்டு வந்தான்னு ஏன் சொல்றாண்டால், இன்னொரு ஊருக்கு தௌவா செய்யத்தான் போறாரு. இவன் லேட். அங்க போனா ஏற்றுக்கொள்வாங்க. நபியும் இதைத்தான் செஞ்சார் மக்காலின் மதீனாவுக்கு. ஆனா நபின்ற அர்த்தத்துல இருக்கிற ஒருத்தர் அல்லாஹ்வுடைய வஹி வரைக்கும் போகக்கூடாது. வஹி வரும் வரைக்கும் அவர் இருக்கணும். அவரால் முடிவு செய்யக்கூடாது, நாங்க முடிவு செய்யலாம். அதை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீண்ட வயிற்றுல வச்சான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை ஓதிக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லுகின்றார்கள், அவருக்கு எல்லா விதமான இந்த கம்மும் நீங்கிடும். ஆனால் இதை ஓதிட்டு துவா கேட்டாலும் கபூல் உள்ளது. ஏன்னா நாங்க துவா கேட்கிற பொழுது எனக்கு நம்பிக்கை வரல அல்லாஹ் எல்லாம் கபூல் செய்வானான்னு. ஏன்னா நான் எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறேன். அவனை இதை ஓதிக்கொள்கின்ற பொழுது அந்த எண்ணம் இல்லா போகும். பாவம் செஞ்சவனும் இதை ஓதி கேட்கிற பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? இதை ஓதினா கபூல் என்று சொல்லி இருக்கிறாங்க நபிகளார், அதனால ஓதிக்கொண்டு கேட்கிற பொழுது அவனுக்கும் அல்லாஹ் கபூல் செய்வான்ற எண்ணம் வருது. எவ்வளவு அற்புதமான துவா! இந்த கம்மை நீக்கிறதற்கு இதுல 3 பகுதி இருக்கிறது. லா இலாஹ இல்லா அன்த, நீதான் ரப்பு, முதலாவது தௌஹீத். சுப்ஹானக், அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அவனை தூய்மைப்படுத்த 4 சொல்றான். சப்பஹ லில்லாஹ், தூய்மையானவன் இறந்த காலம்.
யுஸப்பிஹு லில்லாஹ் எதிர்காலம் தூய்மையாகுவான். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக தூய்மையாக்கு ஏவல் வினை. சுப்ஹானல்லாஹ் காலம் குறிப்பிடாத சொல். காலம் குறிப்பிடாத சொல் என்றால் எல்லா காலத்தையும் குறிப்பிடும். ஆனால் அதன் அற்புதமான நிகழ்வுக்கு அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ்னு வரும். மேராஜ் எவ்வளவு அற்புதம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஹம்திஹி. அந்த 4 சொல்லையும் கருத்து கூடின சொல் சுப்ஹான. அதனால தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை ஓதி அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பெற்ற வெற்றியை சுட்டிக்காட்டினால் எங்களுக்கு என்ன பிரச்சனைகள், இப்படியான பிரச்சனைகள் உள்ளத்தில் அலைமோதுகின்றது. தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள், பயம், அச்சம், பீதி, நடுக்கம் எதுவா இருந்தாலும் இந்த துவா எங்களுக்கு இருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினூடாக கற்றுத் தருகிறார். அடுத்தது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். நீண்ட கால சோதனை அதிகமானால் அவ்வளவு சோதனையிலையும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரே ஒரு வர்ணனை நிஅமல் அப்த், நல்ல ஒரு மனிதன். இது கங்களை வரைவிலக்கணம் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய சோதனையை விளக்கப்படுத்த தனி பயம் பண்ணலாம். ஆனா எல்லாத்திடையும் பெட்டர் என்ன தெரியுமா? என்ன பெரிய சோதனை கொடுத்தாலும் அவர் ஒன்றுதான் சொல்லுவார். என்னென்றால் வாந்த அர்ஹமுர் ராஹிமீன், வாந்த அர்ஹமுர் ராஹிமீன். நாங்கள் எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் கஷ்டங்கள், துன்பங்கள் அதிகமாக இன்னும் அதிகம். அல்லாஹ்வை புகழ்றேன், இன்னும் லேசாகுதில் அதிகமாகுது. அல்லாஹ்வை புகழ்றேன், இன்னும் அதிகமாகுது. ஏதாவது ஒரு கட்டத்துல நாங்க இவ்வளோ என்ன சோதிக்கிறானா என்ற நிலைக்கு கூட வரலாம். ஆனா கசக்கி புளிந்து எடுத்து சில நோய்கள் இருக்கிறதே, கன்சர்கள், இப்படி எல்லாம் மனிதனை துண்டாக்கி கசக்கி சப்பி துப்புகின்ற அளவுக்கு வரும். அந்த நேரத்திலையும் வாழ்ந்த அர்ஹமுர் ராஹிமீன், வாழ்ந்த அர்ஹம் அல்லாஹ்வை புரிஞ்சிருக்கார். அதனால அவரை கொண்டு அல்லாஹ் தஆலா என்னை கற்றுத் தருகிறான். ஃபஸ்தஜப்னா லஹு வகஷப்னா மா பிஹி மின் துர். அய்யூபுடைய அந்த தங்கடத்தில் இருந்து நாங்கள் எங்க மருந்து வச்சிருந்தான்? காலடியில தான். ஒரு மருந்தும் இல்லை. அந்த நீர் இருக்குது, மேல எடுத்துக்கோங்க. இந்த புல் இருக்குது, அதான மேலுக்கு அடிங்க. கைக்கிட்டே இருக்கிற இவ்வளவு நாள் அங்கதான் இருக்குன்னா அவன் டேட் ஒன்று இருக்கு. அந்த டேட் வந்தால் அந்த டேட்ல அவர் சோமாயிடுவார். எதுக்கும் அல்லாஹ் டேட் போடாம வைக்கல. அவ்வளவு காலம் அவரு அல்லாஹ்வுக்கு வாழ்ந்த அர்ஹமுர் ராஹிமீன். என்ன கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனை வந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வை குறை சொல்லப்படக்கூடாது. என்னுடைய தரஜாவை கூட்டத்தான் வந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா என்னோட இரக்கம். நபிகளார் அப்படித்தான் சொன்னாங்க. யாரை அல்லாஹ் கூடுதலா விரும்புகிறானோ அவனை சோதிக்கிறான். எனவே இமாம்களுடைய கருத்து என்னென்றால், சோதனை வந்தால் அல்லாஹ்வுடைய இரக்கத்துடைய சிக்னல் வந்திருக்கிறது. இதை அந்த நபியினூடாக மூசா அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு நாங்கள் திருமணம் முடிச்சிடன்னு சொன்னால் என்ன செய்வோம்? திருமணத்தின் பின்னுக்கால தேன் நிலவு ஹனிமூன் வாழணும் என்பதற்காக வேண்டி மாளிகை, எத்தனையோ கோடிக்கணக்கு செல்வங்கள், சொத்துக்கள், வீடுகள், பெரிய பெரிய தொழில்கள், அப்படியெல்லாம் நாங்கள் நிறைய எங்களுக்கு இன்பமா வாழ்றதுக்காக வேண்டி அப்படி ஒரு காலத்துல நாங்கள் இருக்கிறோம். தவறு கிடையாது. ஆனால் பேசிக் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினூடாக இதை கற்றுத் தருகிறார். அவரு மதியன் என்ற ஊருக்கு போறார். பிறோன் கொல்ல ஆள் வச்சிருக்கிறதுனால தப்பிக்கொள்ள போற இடத்துல ஒரு இடத்துல தண்ணி எடுப்பதற்காக வேண்டி மக்கள் நிற்கிறாங்க. 2 பெண்கள் லாஸ்ட்ல நிற்கிறாங்க. இவர் பார்க்கிறாரு, இவர் இந்த நேரத்து நபி கிடையாது. இஸ்ரவேல் வங்கிஷத்துல வந்த ஒரு தாய்க்கு பிறந்த புள்ளன்றதுனால தாய் நல்ல முறையில பிள்ளை வளர்த்திருக்கிறார். அவர் பார்க்கிறாரு, பலசாலியான ஆண்கள் எல்லாம் பெஸ்ட்டுக்கு தண்ணி அடிக்கிறாங்க. பலம் இழந்த பெண்கள் லாஸ்ட்டுக்கு சரி வராது. அவருடைய பலத்தை காட்டி சண்டை செய்து அந்த பெண்களுக்கு தண்ணியை கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப போகும்போது அவர் சிந்திக்கிறாரு, நானே முன்பின் தெரியாத ஒரு ஊருக்கு போறேன், எனக்கே யாரும் இல்லை. நான் போற ஊர்ல எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை. எனக்கும் ஒரு திருமணம் இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கும் ஒரு மனைவி ஒன்று தேவைதானே என்று இந்த பெண்களுக்கு உதவி செஞ்சதன் பின்னால் அவருக்கு சிந்தனை வருது. அதுக்காண்டி அவர் உதவியை செஞ்சுட்டு பல்ல காட்டல, ஹெல்ப்பை செஞ்சுட்டு அவர் அந்த வேறு வழியை தெரிவு செஞ்சு கொள்ளல. எனக்கு ஒரு மனைவி இருந்தால் நல்லமே என்று சிந்திச்சுட்டு அல்லாட்ட கேட்கிறாரு, ரப்பி இன்னி பிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர்.
சூரத்துல் கசஸ், சூரத்துல் நம் ரெண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். சூரத்துல் கசஸ்ல விரிவா வரும், சூரத்துல் நம்ல ஷோர்ட்டா வரும். சில சூறாக்கள் 2-3 சூறாக்கள்ல ஒரே சம்பவம் வரும். நீங்க நோட்டமிட்டு கவனிச்சால் ஒன்றுல மிகப்பெரிய விரிவாக்கத்தோட வரும், ஒன்றுல ஷோர்ட்டா சொல்லிக்கொண்டு போவார். சூரத்துல் கசஸ்ல விரிவாவே வரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். சூரத்துல் நம்ல தொகுப்பா வரும், அவ்வளவு பெரிய விரிவு இருக்காது. விரிவு தேவாங்க கசஸை படிக்கட்டும், ஷோர்ட்டான விளக்கம் தேவாங்க நம்மளா படிக்கட்டும். அல் குர்ஆன் அற்புதமானது. இப்ப இவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், ஆண்டவனே இன் ரப்பி இன்னி பிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், எனக்கும் ஒரு திருமணம் தேவையில்லாம இல்ல. அன்னைக்கு நைட்டே திருமணம் பிக்ஸ். அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்யறான். அந்த பெண்மணிகள் வீட்டுக்கு போய் வாப்பாட்ட சொல்றாங்க, இன்ன கைர மனிஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன், சக்தியான ஒரு வாலிபன், நம்பகமான ஒரு வாலிபன். ஒரு வாலிபனுக்கு 2 சிபத் எப்பவும் கட்டாயம். சோம்பேறியா இருக்கக்கூடாது, நம்பிக்கையாக நம்பகமானவனா இருக்கு. அந்த 2ம் மூசாட்டி இருந்தது. ஆனால பெண்களே சொல்றாங்க, அவருக்குரிய கூலியை கொடுங்க. இப்ப என்ன கூலி? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சி, இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தபனதைய ஹாத்தைன், இந்த 2 பெண்மணிகள்ல ஒன்றை நான் திருமணம் முடிச்சு தருகிறேன். அதுக்காக நீ என்னிடத்து 8 வருஷம் வேலை செய்யணும். 8 வருஷம் மகர் அவர் கொடுத்தது, வேலை செய்து அதை மகராக்கினார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அலாமா நக்கூலு வக்கீல், நாங்க சொன்ன பேச்சில் அல்லாஹ் தஆலா வக்கீலா இருப்பான், மாறு செய்யக்கூடாது என்று சொல்லி திருமணம் ஃபிக்ஸ் ஆகுது. என்றால் எல்லா வேலைகளை செஞ்சாலும் நல்ல ஒரு திருமணம் அமையணும் என்பதற்கு அல்லாஹ்விடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் ஊடாக கற்றுத்தருகிறார். அடுத்தது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு இருந்த பிரச்சனை என்ன? குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவர் நபிமார்களுடைய பரம்பரையில வந்தவர். அவர் சிந்திக்கிறாரு, எனக்கு குழந்தை ஒன்று இருந்தா அதுவும் நபி பரம்பரையாகும், அவரும் நபியாகும். என்னோட நின்றுட்டா இந்த நபி பரம்பரை முடிஞ்சிடும். நபிமார்கள் அதனாலதான் அவர் கேட்கிறாரு அல்லாஹ் தஆலாவிடத்துல, ஆண்டவனே ரப்பிலா ததர்னி பருந்தன் வாந்த கைருள் வாரிசு, சிறந்த வாரிசு உண்டு இல்லாம என்னை விட்டுடாதே. என்ன உலக லாபத்துக்கு அவர் கேட்டாரு. நபிமார்கள் தேவையில்லை. அல்லாஹ் தஆலா ஃபஸ்தஜப்னா லஹு, அல்லாஹ் தஆலா அவருக்கு விடையளித்தான். வவஹப்னா லஹு யஹ்யா, யஹ்யா என்ற குழந்தையா அல்லாஹ் தஆலா யஹ்யா வாழும் என்று பேர் வச்சு, குழந்தைக்கே பேர் வாழும் வினைச்சொல். ஏனென்றால் ஒரு தத்துவத்துக்காக வேண்டி இதை கொடுத்துட்டு நாளை கெடுத்தால் அகராதிப்படி சரி வரும், ஆனா கேட்ட நோக்கம் நிறைவேறாது. அதனால வாழும் என்று கரண்டி கொடுத்து அல்லாஹ் தஆலா பேரை வச்சு அந்த குழந்தையை கொடுக்கிறான். அவருடைய துவாவினோட அல் குர்ஆன்ல அவர் கேட்கிற பொழுது 2 மாதிரி வரும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாரு அல்லாஹ் தஆலாவிடத்துல. அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாமும் கேட்டார், எனக்கு ஒரு குழந்தையை தாண்டு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் கேட்டார். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு, அதனால அல்லாஹ் தஆலா அன்னா யகூலி வலத், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னா யகூலி குலாம். ஏனென்றால் வலத் என்பது வாலிதிலிருந்து வந்த சொல், குலாம் என்கிறது பையன் என்ற சொல். குலாம் வாலி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தையிலிருந்து வந்தவர் அல்ல, அதனால குலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தந்தையிலிருந்து வந்தது, அதனால வலத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல அப்படித்தான் பேசுவார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தையை கொடுத்து விட்டு, இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவுக்கு குழந்தையை கொடுத்து விட்டு அதை முடிக்கும் பொழுது சொல்றான், மனைவியை பற்றி சொல்லி வசனத்தை முடிக்கிறார். மனைவியை பற்றி குழந்தைய கொடுத்துட்டு அந்த வசனத்துல வாஸ்லஹ்னா லஹு ஜௌஜா, குழந்தைய கொடுத்தோம், மனைவியை ஜௌஜா வாக்கினோம். அல் குர்ஆன்ல மனைவிக்கு 4 சொல் வரும். ஒரு மனைவிக்கு அல் குர்ஆன்ல 4 சொல். முதலாவது சாஹிபத் என்ற சொல். அது அல் குர்ஆன்ல எங்க புலங்குறாண்டால், மனைவி கணவனை விட்டு விரண்டோடுகின்ற நேரத்துல தான் மனைவிக்கு சாஹிபத் என்ற சொல். வசாஹிபத்திஹி வபனி, மறுமை நாள்ல யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ சாஹிபத்திஹி, மனைவியை விட்டு விரண்டோடுவான். எனவே மனைவியும் கணவனும் பிரிந்தோடுகின்ற நேரத்துல தான் சாஹிபத் என்ற சொல் மனைவிக்கு வரும். இன்னொரு சொல் மனைவிக்கு வரும் அஹ்ல் என்று. அஹ்ல் என்றால்
மனைவியும் கணவனும் இரக்கமாக இருந்து கொண்டு காலத்தால் பிரிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுக்கு போற நேரத்தில் அல்லாஹ் தஆலா வைது கதவுத மின் அஹ்லிக துபவ்விஉல் முஃமினீன், மனைவியை விட்டுட்டு காலையில போறீங்களே மின் அஹ்லிக. மூசா அலைஹிஸ்ஸலாம் வஸார பி அஹ்லிஹி ஆனஸ மின் ஜானிபி தூரி நாரா, தூர் சீனாய் மலை அடிவாரத்துல சார பி அஹ்லிஹி, அஹ்ல் மனைவியோட. எனவே கணவன் மனைவி இரக்கம் இருக்குது, ஆனால் காலத்தால் பிரிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல என்ன பிரிந்தது? தூரத்துல ஒரு வெளிச்சத்தை காண்றாரு, மனைவிட்ட சொல்றாரு நீங்க இங்கிறீங்க, நான் போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வாரேன். எனவே மனைவிக்கு அஹ்ல் என்ற சொல் குர்ஆன்ல எப்ப புலங்குறாண்டால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இரக்கமா பாசமா இருக்கிற பொழுது காலம் பிரிக்குது. சில கணவன்மார் வெளிநாட்டில் இருப்பாங்க, இப்ப இந்த மனைவிக்கு பேர் அஹ்ல். சில கணவன் மனைவிகள் இவர் தேவையில்லான்னு இருக்கும், அவ தேவையில்லான்னு இருக்கும், என்னை விட்டுட்டு போனா நல்லவன் இருக்கும், அந்த மனைவிக்கு பேர் சாரிபர். அதே மாதிரி இம்ராத்துன்னு வரும் குர்ஆன்ல, இது நிறைய வருது. எப்பண்டால் வம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத் வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப், கணவன் மனைவி ரெண்டு பேரோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் அந்த மனைவிக்கு பேர் இம்ராத். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி, மனைவி காஃபிர், இம்ராத். லூத் அலைஹிஸ்ஸலாம் நபி, மனைவி காஃபிர், இம்ராத். ஹம்மாலத்தல் ஹதப், அபூ லஹபுடைய அது எப்படிக்குமே ரெண்டுமே காஃபிர். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை பத்தி சொல்லுகின்ற பொழுது வம்ரஅதி ஆக்கிர், அவரே ஒரு கட்டத்துல சொல்றாரு இம்ராத், என்னுடைய மனைவி மலடியா இருக்கிறா. இப்போ ஒரு குறை இருக்குது, திருமணம் எல்லாம் சரியா இருந்து மூமினா இருந்து எல்லாம் இருந்தாலும் கூட குழந்தை இல்லாத குறை இருக்குது. அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்ததன் பின்னால வாஸ்லஹ்னா லஹு ஸௌஜா, மனைவி ஸௌஜாவோட நாங்க வாழ்க்கையை சீராக்கிட்டோம். எல்லா விவகாரமும் மனைவியால கிடைச்சால் ஒரு குறையும் இல்லாம அந்த மனைவிக்கு அல்குர்ஆன் ஸௌஜா. பாருங்க, 4 பெயரையும் சும்மா கண்ட மாதிரி பாவிக்கல அல்குர்ஆன், 4க்கு 4 அர்த்தம் இருக்குது. இப்படி அல்குர்ஆன்ல அரபு பாஷையில ஒரு சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருந்தாலும் அல்குர்ஆன்ல வருகிற பொழுது அதனுடைய ரகம் வேறு, பாவிக்கிற முறை. இப்ப அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹெல்ப் பண்ணினான். இப்ப எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இந்த நபிமார்களின் ஊடாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுறான். இன்னொன்றையும் புரியல், துவா மட்டும் கேட்டு சரி வருமா? முயற்சியும் இருக்கணும். எனக்கு அந்த பெரியாட்டு துவா இருக்குது, இந்த பெரியாட்டு துவா இருக்குது, வாப்பட துவா உம்மோட துவா எல்லாம் தேவைதான், நானும் முயற்சி செய்யணும். வஅன் லைஸலில் இன்சானி இல்லா மா ஸஆ, முயற்சி உள்ள அளவுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். நீங்க பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளியில இருந்ததாக நாங்க படிக்கிறோம், அல்குர்ஆன் சொல்லில பள்ளியில இருந்தது. உள்ளமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், மிஹ்ராப்ல இருந்தார். பள்ளியில இருக்கிறன்ற வேற, மிஹ்ராப்ல இருக்கிறன்ற வேற. பள்ளியில தான் மிஹ்ராப் இருக்குது, மிஹ்ராப்ல தொழுமிடம். பள்ளியில இருக்கிறன்றத அல்லாஹ் தஆலா சொல்லாம தொழுவிடத்துல இருந்தார் என்கிறார். ஏண்டா அவன் தொழுகையாளின்றதையும் சேர்த்து சொல்றதுக்காக வேண்டி. பள்ளியில பல நோக்கங்களுக்கு இருப்பான். டொய்லெட் இல்லாதவனும் பள்ளியில் இருப்பான், தூங்க இடம் இல்லாதவனும் பள்ளியில் இருப்பான், முண்டிய காசி முட்டிய உடைக்கிறதுக்கும் 2 நாளைக்கு பள்ளியில நல்லவன் மாதிரி இருப்பான். பல நோக்கங்களை பள்ளியில் இருப்பான். மிஹ்ராப்ல இருக்கிறவன் தொலை மட்டும்தான் இருப்பான். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராப்ல இருந்த நல்லா சுட்டி காட்டுறதுக்கூடாக பள்ளியில இருக்கிறன்றதும் சரி, ஆனால் அவ இருந்து தொழுகையாளி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தும் அப்படித்தான். ஃபஹரஜ அலா கௌமிஹி மினல் மிஹ்ராப் மினல் மஸ்ஜித் அல்ல, பள்ளியில் இருந்து வெளிக்கு போய் அவர் பிரச்சாரம் செய்தாருண்டாம மிஹ்ராப்ல இருந்து. ஏன்னா அது தொழக்கூடிய ஃபேமிலி, ஃபேமஸான ஃபேமிலி அந்த தொழுகைகள். அதனால அல்லாஹ் தஆலா அதை சுட்டி காட்டுற வேட போட்டு சொல்றாங்க. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதில் இருக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா எப்படி உணவளித்தான்? கைக்கிட்டோ கொடுத்தான், மேலிருந்து இறங்கும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை கேட்பாரு, அண்ணாலக்கிகாதா எங்கிருந்தது? இந்தில்லா, டிரெக்டா அல்லாட்டிலிருந்து டிரெக்டா வந்தா அதுல அந்த சாப்பாட்டுல கெமிக்கல் இருக்காது, அதுல பழையது இருக்காது, அதுல சைடு எஃபெக்ட் இருக்காது, நோய் இருக்காது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா நல்லதா இருக்கும் அல்லாட்டிலிருந்து வாரது. அதனாலதான் ஒரு குழந்தை பிறந்தா 2 வருஷத்துக்கு அல்லாஹ் தஆலா உணவு பொருட்களை நான் எடுக்கிறேன் என்கிறார். தாய்ப்பால் 2 வருஷத்துக்கு அல்லாவே உணவு கொடுக்கிறான். ஏன்? அந்த இதை எங்கட கையில தந்தா அதில் கலப்படத்தை கொடுப்பான், அதை லோக்கலை கொடுப்பான், அந்த சின்ன குழந்தை உடம்புக்கு அது தாங்குமா?
இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா டைரக்டா கொடுக்கிறார். ஆனா எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுக்கல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிரசவத்துடைய வேதனை அனுபவிக்கிறார், துடிக்கிறார். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா கைக்கு டோக்கி இவ்வளவு நாளும் கொடுத்தான். இப்ப அல்லாஹ் தஆலா ஏலான்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றான், பஹுஸி இலைக்கி பிஜிஸின் நஸலத்தி துஸாபி அலைக்கி ருதப ஜனியா. வெளியே போய் ஈச்ச மரத்தை ஆட்டுங்க, குலுக்குங்க. குலுக்கினால் விழும். ஈச்சம்பழம் விழுகிறத எடுத்து சாப்பிடுங்க. வெளியே போகாம இருந்தா அந்த சாப்பாடு கிடைச்சிருக்காரு. வக்குலி அஷ்ரபி வக்கர்வி ஆயினா, அங்க ஒரு நீரோட இருக்குது, வைத்து அள்ளி குடிங்க. இப்ப நான் கைக்கிட்ட தரமாட்டேன். அவன் அந்த நேரத்துல பள்ளிக்குள்ள இருந்தால் அந்த கஷ்டத்துல தாவி தாவி போனதாக வருது. அவவே சொல்றார், இதுக்கு முந்தி நான் மௌத்தா இருக்க கூடாதான்னு. அந்த அளவு கஷ்டப்பட்டு போய்த்தான். என்னன்றால் இவ்வளவு நாளும் உங்களுக்கு நான் கைக்கிட்டு தந்தது நீங்க சின்ன பிள்ளையா இருந்தீங்க, அந்த கணக்குல நான் தந்தேன். இப்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க, இப்ப நீங்க முயற்சி செஞ்சா தான் தந்தேன். அதனால எவருடைய துவாவும் அங்க சரி வராது. நான் முயற்சி செஞ்சுதான். துவாவும் கேட்கணும், முயற்சியும் செய்யணும். துவா மட்டும் இருக்கிறான் அவரை கையை கட்டிக்கொண்டு இருக்கிறார், அதுவும் ஒரு விஷயம். அடுத்தது நாங்க முயற்சி செஞ்சு துவா கேட்டு அடைஞ்சு கொண்டால் அடுத்து என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரும்ப மென்மையாக்கி கொடுத்தான். வாலன்னால ஒரு ஹதீத், அவருக்கு இரும்பு எப்படி மென்ன, நாங்கள் இந்த மாவை ரொட்டிக்காக வேண்டி மாப்பிணைகிற மாதிரி அவர் இரும்ப பிணைவர். அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செம்ப மென்மையாக்கி கொடுத்தான். வாசல் நாளஹு ஐனல் பித்ர், அது அவங்களுக்கு சொட்டா இருக்கும். அதனால பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் செய்வார். யாருக்காக வேண்டி? ஊருக்காக. அவர் அல்லாஹ் தஆலா எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்தான், இரும்பெல்லாம் எங்களுக்கு இப்படித்தான் அப்படின்ட்டு ஒரு சேர்ல உட்கார்ந்து கொண்டு கதை சொல்ல வரல, கம்பட்டம் அடிக்க வரல. அல்லது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவெல்லாம் காத்தெல்லாம் வசப்படுத்தி கொடுத்தார். ஏன்? சுலைமான் நபின்றதுனாலே அல்ல, யுத்தம் செய் மக்களுக்காக. யுத்தம் செய்கிற பொழுது காத்தை வசப்படுத்தி கொடுத்தால் அந்த காத்துல அந்த தன்மையால புழுதியை கிளப்பிடலாம். புழுதியை கிளப்பினா காப்பிடுகள்ட அது முகங்கள்ல போய், அதே மாதிரி அதனுடைய வீரியத்தால எங்கேயோ போற மலையை இங்க திருப்பலாம். அதெல்லாம் லிமிட்டோடு தான் கொடுத்தார். அது வேறு விஷயம். உதுவா ஷஹு பரவாகுவா ஷஹு, காத்து போறது ஒரு மாதம், வாழறது ஒரு மாதம். 2 மாதத்துக்கு அந்த காத்து உலகத்தை சுத்தி வாரதுக்கு எத்தனை ஸ்பீட் தேவையோ அந்த ஸ்பீடு கொடுத்தான் என்ற லிமிட் குர்ஆன்ல வரும். இதுல அல்லாஹ் தஆலா எதுக்கு இதெல்லாம் கொடுத்தான் என்றால், ஊரு மக்களுக்கு இந்த தேவை இருக்கிறது, நீங்க இதெல்லாம் தேவையான மக்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும். இல்ல எனக்கு தந்தான்னு சொல்லி சேர்ல உட்கார்ந்து அதை குளறு சுத்துவதற்கல்ல. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இப்ப அல்லாஹ் தஆலா இதிலும் சொல்ல வருகிறான், நீங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணினால், நீங்க முயற்சி செஞ்சு உங்களுக்கு தந்தால் அதுக்கான கடமைகள் இருக்கு. அந்த கடமை நீங்க நன்றி செலுத்துறது. வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், நன்றி செலுத்துறாண்டா என்ன? நாங்க நன்றி செலுத்துறாண்டா விளங்கி வச்சிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இது புகழ்றது. நன்றி செலுத்துறது வேலை செய்யறது. நன்றி செலுத்துறது என்றது வாயால சொல்றதல்ல. அல்ஹம்துலில்லாஹ்ன்றது அல்லாஹ்வை புகழ்றது. எனக்கெல்லாம் நிறைய தந்திருக்கிறான், காசி பணங்கள் சொத்துக்களை அல்லாஹ் நிறைய தந்தான், அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்திட்டேன். புகழ்ந்தாண்டு வரும். நன்றி செலுத்தி இமலு செய்யுங்கள். நன்றி செலுத்துறது செய்யணும். எனவே ரப்புல் ஆலமீன் நன்றி செலுத்தணும். எனவே இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு இந்த நபிமார்கள் நூலாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பல விஷயங்களை கற்றுத் தருகிறார். ஆஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அலங்காரமான முறையில் முடி கத்தரிப்பது முடியுமா? முடியை கத்தரிக்கலாம். ஒரே ஒரு முறை மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்டைலை தடுத்திருக்கிறாங்க. எப்படின்னா, இந்த முடியில பாதியை வச்சுக்கொண்டு பாதியை வலிக்கிறது கம்ப்ளீட்டா. இப்போ சில மக்கள் முடி வெட்டிப்பாங்க, இப்படியே வலிச்சிப்பாங்க, இந்த சைடெல்லாம் வலிச்சிப்பாங்க, மேலே மட்டும் முடி இருக்கும். அல்லது இடையில மிச்சம் இந்த வாரது இந்த கிரிக்கெட்டு ஃபுட்பால் பிளேயர்களை பார்த்து தான் இந்த ஸ்டைலை பண்ணுவாங்க. இடையில வலிச்சு விட்டு இருக்கும். அல்லது அதை வலிப்பதினூடாக ஒரு ஸ்டைல் பண்ணுவாங்க. அதை தவிர வெட்டுவதினூடாக வரக்கூடிய ஸ்டைல் எதுவும் தடை இல்லை. முடிய வெட்டி ஸ்டைல் பண்ற அதுல தடை இல்லை.
ஒரு இடம் வலிச்சு ஒரு இடம் வலிக்காம அந்த ஸ்டைல் வந்தால் அது தடை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை ஒரு யுத்தத்துக்கு அனுப்பும் பொழுது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற வழியில் ஒரு சமுதாயம் இருக்கும், அவங்க முடியில பாதியை வலிச்சிப்பாங்க, இன்னொரு பகுதியை வலிச்சிப்பாங்க, ஒரு பகுதியை வச்சு கொண்டிருப்பாங்க. அந்த மக்களை கண்டா நீங்கள் கழுத்தை வெட்டுங்க. அது அர்த்தம் என்னன்னு சொன்னா அவங்க இஸ்லாத்திலேயே விரோதிகள் என்று காட்டி கொடுக்குறாங்க. முஸ்லீமா இருக்கிறான்ற அர்த்தம் அல்ல. அதுல எங்களுக்கு இருக்கிற சட்டம் என்னென்றால் அப்படி முடி வெட்டணும் என்ன தவறு, வேறு முடி இப்படித்தான் வெட்டணும், இந்த மாதிரி தான் இது அந்த சென்டிமெண்ட் கணக்கில் ஒரு அளவுகோல் எங்களுக்கு இல்லை. இதை தவிர வேற எப்படியும் வெட்டி கொள்ளலாம்.